வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டுகளும். கடந்த வீடியோவில் நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கும் ஷாம்சட் அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாரு. அகெயின் நம்ம இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸோட இந்த வார எபிசோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் பண்டிகை நல்லா கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த வாரம் நம்ம இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். யுவராஜ் என்ன கேட்குறாங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். சார், இப்போ நீங்கள் பிஎம்எஸ் ஃபண்ட்ஸோட ஃபண்ட் மேனேஜராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ஃபண்டு கொடுக்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணுவீங்க சார்? நிறைய நேரடி பங்கு முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இந்த ஒரு வியூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது என்னன்னா, ஃபண்டு செலக்ட் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லை, ஸ்டாக் செலக்ட் பண்றதுதான் கெத்து அப்படின்னு. பட் ஆக்சுவலா ஃபண்டு செலக்ட் பண்றதுங்கிறது ஈஸி அப்படின்ற அந்த பிலீஃபை சரியான புரிதலின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என்று நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு ஃபண்டை வாங்கிடலாம் அப்படிங்கிறது ரொம்பவும் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாதம். அது அறிவுபூர்வமான வாதமே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா மார்க்கெட் பீக்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இருக்கிற மாதிரி 2020 இருந்து இன்னை வரைக்கும் 4 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டும் நிச்சு உதறி இருக்கும். சில ஃபண்ட்ஸ் இன்னும் அதிக ரிட்டர்னை காமிச்சிருக்கும். ஸோ இந்த அதிக ரிட்டர்னை காமிச்ச ஃபண்டு ஏன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்ற அந்த கேள்வியை முக்கால்வாசி பேர் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்க, இதை பத்தி ஏன் கேள்வி எழுப்பணுங்கிற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் ஒரு ரிட்டர்ன் ஏன் வருது, எங்க வருது, எதனால வருது, இந்த கேள்வியை கேட்க விடாது. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது பல தருணங்கள்ல ஒரு பீக்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல எல்லாரும் லாஸ் அனுபவிக்கிறது தான் நான் பார்த்த வரையில் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போதே இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் இதே காலகட்டத்திலையும் மாத்தி யோசிச்சு வேற ஒரு ஃபண்டை வாங்க முடியும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது அவ்வளவு சாய்ஸ் நமக்கு கொடுக்குது. ஆனா நம்ம வாங்க வேண்டிய ஃபண்டு இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டா இருக்காது. ப்ராபப்ளி அது ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டா கூட இருக்கலாம். யார் போய் பர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டை தேடி பிடிச்சி வாங்குவாங்க? அது எளிதானதா? நிச்சயமா கிடையாது, ரொம்ப சிரமமானது. அதனாலதான் நான் சொல்றேன், ஃபண்ட் இன்வெஸ்டிங்கிறது அவ்வளவு சிம்பிள் இல்லை. ஒரு ஃபண்ட் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது, அவருடைய முதலீட்டு சித்தாந்தம் என்ன, அவருடைய முதலீட்டு வழிமுறை எப்படிப்பட்டது, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம், கடந்த காலங்கள்ல சந்தை உயரும் போது அவர் தன்னுடைய முதலீட்டு வழிமுறையை எப்படி கையாண்டார், இன்னைக்கு அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபண்ட் மேனேஜரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதிலிருந்து தான் நம்ம நம்மளுடைய அடிப்படையான ஒரு புரிதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பத்தி. அதுக்கு அடுத்தது, இந்த ஃபண்ட் நீங்க எந்த ஃபண்டை பாக்குறீங்களோ அந்த ஒரு போர்ட்போலியோக்குள்ள எப்படிப்பட்ட பங்குகளை வைத்திருக்கிறார், அந்த பங்குகள் எந்த அளவுக்கு அந்த ஃபண்ட்ல இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ஒரு நிறுவனமும், இதையெல்லாம் புரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் இந்த போர்ட்போலியோ பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்ற ஒரு அளவீட்டை நீங்கள் உருவாக்கிக் கொள்வது. இது எல்லாமே ஸ்கில் சார்ந்த விஷயங்கள். இது எல்லாத்தையும் நீங்க கடந்துட்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் வாங்க போறேன் அப்படின்னாக்கா அது எளிமைப்படுத்தப்பட்ட ஆனால் நம்ப தகுந்த ஒரு வாதமாக அமையாது. அந்த ஒரு முதலீட்டு வாதம் எப்பவுமே தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்கும். அதுவும் இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி ஒரு உச்சத்துக்கிட்ட மார்க்கெட் இருந்ததா வாய்ப்பு தோல்விக்கு தான் அதிகம், வெற்றிக்கு குறையும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு சிம்பிள் இல்லைங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே சார். ஸோ எப்படி ஒரு ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, இன்னைக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட ஸோ நம்ம நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லாம் பண்ணுறோம்னு சொல்லும்போது என்கிட்ட மோஸ்ட் காமனாக வரக்கூடிய கொஷின்ஸ் ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ எவ்வளோ, இந்த ஃபண்டோட ட்ரெயினர் ரேஷியோ எவ்வளோ, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நிஜமாவே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸா, ஆர் இதை பார்த்து தான் இன்வெஸ்டே பண்ணணுமா?
இந்த ரேஷியோஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ரேஷியோஸ் தான், பார்க்கலாம். நிச்சயமா உபயோகமான ரேஷியோஸ் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த ரேஷியோஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங்கை ஒரு சயின்ஸா பார்க்கக்கூடிய ஒரு கருவிகள். ஆனா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங்ல ஒரு ஆர்ட் இருக்கு. முதலீடு என்பது ஒரு கலை. அந்த கலையை அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி பயன்படுத்துறார், அவருடைய கலை உணர்வு எப்படி இருக்கு, அதை இந்த ரேஷியோ சொல்லாது, அது போர்ட்ஃபோலியோ தான் சொல்லும். நிறுவன தேர்வுகள் அவை எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன, எந்த நிறுவனம் அதிகமாக அந்த போர்ட்ஃபோலியோல இடம் பிடிக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு கலரை கொடுக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜரை பத்தி. அந்த ஒரு டைமென்ஷன் இந்த ரேஷியோஸை விட முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் இந்த ரேஷியோஸை சிறுமைப்படுத்தல, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்குன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி ஒரு ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, இன்னைக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட ஸோ நம்ம நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லாம் பண்ணுறோம்னு சொல்லும்போது என்கிட்ட மோஸ்ட் காமனாக வரக்கூடிய கொஷின்ஸ் ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ எவ்வளோ, இந்த ஃபண்டோட ட்ரெயினர் ரேஷியோ எவ்வளோ, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நிஜமாவே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸா, ஆர் இதை பார்த்து தான் இன்வெஸ்டே பண்ணணுமா? இந்த ரேஷியோஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ரேஷியோஸ் தான், பார்க்கலாம். நிச்சயமா உபயோகமான ரேஷியோஸ் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த ரேஷியோஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங்கை ஒரு சயின்ஸா பார்க்கக்கூடிய ஒரு கருவிகள். ஆனா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங்ல ஒரு ஆர்ட் இருக்கு. முதலீடு என்பது ஒரு கலை. அந்த கலையை அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி பயன்படுத்துறார், அவருடைய கலை உணர்வு எப்படி இருக்கு, அதை இந்த ரேஷியோ சொல்லாது, அது போர்ட்ஃபோலியோ தான் சொல்லும். நிறுவன தேர்வுகள் அவை எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன, எந்த நிறுவனம் அதிகமாக அந்த போர்ட்ஃபோலியோல இடம் பிடிக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு கலரை கொடுக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜரை பத்தி. அந்த ஒரு டைமென்ஷன் இந்த ரேஷியோஸை விட முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் இந்த ரேஷியோஸை சிறுமைப்படுத்தல, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்குன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லும் போது தான் சார் எனக்கு இன்னொன்னு தோணுது. இந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்து இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸோ யூஸ்வலாகவே நம்ம கொடுக்குற ஃபண்ட்ஸ் ஆர் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்குமே லாஸ்ட் 4 இயர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்க ஸ்டார் ரேட்டிங்கும் ஒன்ஸ் அந்த ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார் ரேட்டிங்கும் கம்ப்ளீட்டாக ரீரேட் ஆகிடுது. இதுக்கு வி கேன் கிவ் n நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். மீன்வேல் நம்மளோட கண்டென்ட்லேயும் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இது மட்டும்தான் சினாரியோவா, ஆர் நம்ம கொடுக்கும்போது நல்லா ஸ்டார் ரேட்டிங் இருந்த ஃபண்ட்ஸ் நம்ம ஏதாவது கொடுத்து அதுல இருந்து அது ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா? யூஸ்வலா ஒரு ரொம்ப ஹை ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ், அதுவும் திமேட்டிக் எடுத்துங்க. இப்போ இன்னைக்கு ஹை ஸ்டார் ரேட்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல தான் ஹை ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. இது அந்த தீம் ஒரு மார்க்கெட் பீக் கிட்ட, அந்த தீம்லயும் ஒரு பீக்கு மார்க்கெட்லயும் ஒரு பீக், இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஃபண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு காட்டுது. அந்த ஸ்ட்ரென்த் தான் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை வெளிப்படுது. பட் ஆக்சுவலா உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவை நான் என்னுடைய வரைமுறைகளுக்கு உட்படுத்தும் போது இந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு வீக்கா கூட தெரியும். மாறாக இன்னைக்கு யாருமே பார்க்க விரும்பாத ஒரு போர்ட்ஃபோலியோ, ஸ்டார் ரேட்டிங் 1 2 இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ கூட இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய மாற்றங்களை நான் பார்க்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோவா தோணும். ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ எனக்கு 3 வருஷம் முன்னாடி அது 1 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ இருக்கும்போது நல்ல போர்ட்ஃபோலியோவா தெரிஞ்சுது. ஸோ அந்த டைம்ல நம்ம அதை வாங்குறோம். இன்னைக்கு அது 5 ஸ்டாரா இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலா அந்த போர்ட்ஃபோலியோ வீக்கா தெரியுது. இப்போ இந்த டைம்ல நம்ம விற்கிறோம். ஆக்சுவலா நான் சொல்றது மார்க்கெட்ல பெருவாரியானவர்கள் செய்யக்கூடிய முதலீட்டு முறையை விட நேர் எதிர்மறையான ஒரு முதலீட்டு வழிமுறை. ஆனா இதுதான் மோர் ஃபண்டமெண்டல் அப்ரோச் நான் சொல்றேன். பட் இந்த அப்ரோச்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் நல்லா தெரியணும். ஈக்விட்டி ரிசர்ச்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்க எப்படி உருவாக்கி இருக்காங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்ங்கிறத நீங்க அளவிட பயிற்சி இருக்கணும். இந்த அளவீட்டின் அடிப்படையில உங்களுக்கு எந்த ஃபண்ட் நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு இன்னைக்கு சொல்ல முடியும்.
இப்ப நம்மளுடைய ஒர்க்கே அதுதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ இவங்க இந்த ஃபண்ட் பேர் சொல்றாங்களா, பேர் கேட்டா போதும் நானே வாங்கிடுவேன், நான் வந்து ஈஸியா பணம் பண்ணிடுவேன். அது அப்படி இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாத ஒரு ஃபண்ட் கோல்டு மைனிங் ஃபண்ட், கோல்டு பிரைஸ் கீழே இருக்கு. அப்ப எல்லாரும் போய் கோல்டு வந்து வாங்குறாங்க, கோல்டு டைரக்டா கோல்டு ETF. நம்ம சொல்றோம் இதை வாங்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு ஸ்டார் ரேட்டிங் இல்லை, இதுக்கு இதை வந்து யாரும் பரிந்துரைக்கல, அதனால இந்த ஃபண்டை வாங்க வேண்டாம், இப்படி எல்லாம் நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஃபண்ட்ல வாங்குறதுக்கு ஒரு பேன் இருக்கு, நீங்க வாங்கவே முடியாது. சோ எப்ப வாங்கணுமோ அன்னைக்கு ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு பல தருணங்கள்ல கை கொடுக்காது. எப்ப விற்கணுமோ அதே ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல உங்களை கொண்டு போய் உங்க கண்ணை மறைச்சிடும், நீங்க விற்க தவறிடுவீங்க. இப்ப இன்னைக்கு கூட ஸ்மால் கேப்பையோ மிட் கேப்பையோ அல்லது PSU ஃபண்டையோ நாம விற்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் பல பேருக்கு இன்னைக்கு ரொம்ப பாப்புலரான விரும்பத்தகுந்த முதலீடாகவும் இருக்கு. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ட்போலியோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவன மதிப்பு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, விற்கிறதுக்கு விருப்பம் இருக்கு. பட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் ஸ்டார் ரேட்டிங்கையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அது வாங்க வேண்டிய ஒரு முதலீடாக உங்களுக்கு தெரியக்கூடும். சோ இந்த ஒரு கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்பை நீங்க ஃபில் பண்ணலன்னா விற்க தவறிடுவீங்க. நாளைக்கு இறங்கினாவிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்பீங்க. இப்பவே இறங்கி இருக்கு, இன்னும் மேலும் இறங்கிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு குழப்பம் அதிகரிச்சு. சோ இதுதான் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை மட்டுமே வச்சு முதலீடு செய்யக்கூடிய வழிமுறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல். இந்த சிக்கலை நீங்க என்னைக்கு கடந்து வரீங்களோ அன்னைக்குதான் நீங்க வந்து உண்மையான முதலீடு செய்ய போறீங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு அளவீடு ஒரு ரேட்டிங்கை பார்த்து வாங்குறீங்க, ஹோப் பண்றீங்க அந்த முதலீடு வெற்றி பெறும்னு. ஒருவேளை நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கியிருந்தீங்கன்னா அது வெற்றியா கூட அமையலாம். ஆனா சரியான நேரத்துல விற்கலன்னா வெற்றி அடைஞ்ச ஒரு முதலீட்டை கூட நீங்க ஒரு தோல்வி அடையக்கூடிய முதலீடாக மாற்ற முடியும். மார்க்கெட் அந்த மாதிரி தான் முதலீட்டு பயணங்களை வடிவமைக்கும்ன்றதை நீங்க இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நீங்கள் கரெக்டாக விற்கிறத பற்றி பேசும்போது, ஸோ நான் PSU பற்றி கேட்குறேன் சார். ஸோ வி ஸ்டார்டட் PSU in 2018. ஸோ நம்ம அந்த டைம்லேருந்து PSUவில் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம் 1920. ஸோ டில் 21 எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் PSU ஹேவன்ட் மூவ்ட் அட் ஆல். ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வந்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இது ஏறவே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, நான் FDயில் வச்சுருந்தா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருப்பேன், சேவிங்ஸ் பேங்க்ல இருந்தா, இந்த மாதிரி எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்தோம் நம்ம அன்னைக்கு அந்த கிளைண்ட்ஸை ஹோல்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் த அமௌண்ட் அண்ட் த டிரான்சஸ் ஆஃப் எக்ஸிட், நம்ம எவ்வளோ பார்ஷியலாக எவ்வளோ ஸ்லோவாக எக்ஸிட் ஆனோன்றதும் நம்மளுக்கு தெரியும். அகைன் நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ் எக்ஸிட் ஆகும் போதும் அது திருப்பி ஏறிட்டே வருது. அப்போ நம்மளுக்கு திருப்பி ரெசிஸ்டன்ஸ், அது ஏறிட்டு தானே இருக்கு, நீங்க இப்போ எக்ஸிட் பண்றீங்க, இந்த லாஸ்ட் மொமெண்டமையா நீங்க விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்தது விற்கும் போதும். பட் நம்மளோட ஃபைனல் டிரான்ஸ் நம்ம விற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதை பத்தி நீங்க பேசுங்க சார். இல்ல PSUங்கிறது ஒரு கான்ட்ரா தீமா தான் நம்ம பார்த்தோம். நம்ம பார்க்கும்போது நிறுவன மதிப்பு ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு நம்ம வாங்கும்போது கோல் இண்டியா பிரைஸ் 120, NTPC பிரைஸும் அதே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு, ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு இருக்கிற விலையில பாதி விலை. கரெக்ட். இப்படி பல நிறுவனங்களின் மதிப்பு வந்து ரொம்பவே பார்கெயினா இருந்தது, வேல்யூ இருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. அப்போ அந்த மாதிரி நிறுவனங்களை வச்சிருக்கிற ஒரு ஃபண்டு ரொம்ப சீப்பா இருக்கு, அதுல நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த போர்ட்போலியோவின் தரம் மற்ற போர்ட்போலியோட மிக உயர்வாக இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வேல்யூவேஷன் குறைவா இருக்கு, இன்னொரு பக்கம் போர்ட்போலியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. மூணாவதாக நம்ம வேல்யூ போர்ட்போலியோ, அதுல வேல்யூ இன்வெஸ்டிங் பண்றோம்னு நாம நினைச்சா கூட ஆக்சுவலா அந்த போர்ட்போலியோல ரொம்ப நல்ல growth மெட்ரிக்ஸ் இருக்கு. நிறுவனங்கள் சீரான வளர்ச்சியை நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் கோவிடுக்கு அப்புறம் அந்த வளர்ச்சி மறுபடியும் மீண்டு வருவது தெளிவா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஓ இந்த போர்ட்போலியோ நமக்கு இந்த ஃபண்ட்ல நம்ம பணம் போட்டிருக்கோமா, இந்த போர்ட்போலியோல இருக்கோமா, இப்ப இதோட ரேங்கிங் என்னன்னு போய் எங்கேயாவது ஆன்லைன்ல போய் தேடுறாங்க, அல்லது ஸ்டார் ரேட்டிங் என்னன்னு பாக்குறாங்க. அது எதுவுமே அங்க வெளிப்படலை. ஏன்னாக்கா
நீங்க இந்த ரேட்டிங் ரேங்கிங் எல்லாமே வந்து கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பத்தி அளவிட்டு நிகழ்காலத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அல்லது அளவீடுகள். பட் நிகழ்காலத்தில் அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே அந்த அளவீடுகள்ல வெளிப்படாது. அப்போ வெளிப்படாத விஷயம் தான் முக்கியமான விஷயம்னு இருக்கும்போது நீங்க அதை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணும்போது உங்க ஜட்மெண்ட் எப்படி சரியா வர முடியும்? அது ஒரு சிக்கல். இதோட ஒரு பெரிய சிக்கல் இருந்து பல குறுகிய காரணங்களுக்காக பிஎஸ்சில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஊர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிக்கு எதிர்வான ஒரு கருத்தியல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. பட் பிஎஸ்யூ அப்படிங்கிறது என்ன? கவர்மெண்ட் ஓன் பண்ற ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். நிறுவன மதிப்பு சரியா இருந்தா அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், சரியில்லைன்னா நீங்க வெயிட் பண்ணலாம், அவ்வளவுதானே. இப்ப நம்ம வந்து நிறுவன மதிப்பு சரியா இருக்கு வாங்கணும்னு சொல்றோம். பட் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களுடைய வாதம் என்னவா இருந்தது? கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் திவால் ஆயிடும், இதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதுதான். உண்மைதான், சில கவர்மெண்ட் கம்பெனி சரியா போகல, திவால் ஆயிருக்கு, எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்களுக்கு அந்த நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா வளர்ச்சி இருக்கு, நிறுவன மதிப்பு சார்பா இருக்கு, நல்ல டிவிடெண்ட் பேமெண்ட் இருக்கு. இப்ப இதுல வாங்குறதுல என்ன சிக்கல்? ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் இந்த நிறுவன பெயர்கள்லாம் எடுத்துட்டு வெறும் விலை, ஒரு ஆண்டு லாபம், என்ன பிஇ ரேஷியோ, என்ன டிவிடெண்ட் ஈல்டுன்னு கம்பெனிஸ் எல்லாம் போட்டு ஒரு டேபிள ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சுப்பீங்க இந்த பிஎஸ்யூ போர்ட்போலியோ ஏதோ ஒரு எம்என்சி போர்ட்போலியோ அந்த மாதிரி இருந்த நீங்க. அப்ப ஏன் இந்த நல்ல போர்ட்போலியோக்கு இவ்வளவு குறைஞ்ச நிறுவன மதிப்பு இருக்கு, இவ்வளவு குறைஞ்ச வேல்யூவேஷன்ல ஏன் இந்த நிறுவனங்கள் வணிகத்தில் புழங்குகின்றன, ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபண்டுக்கு கிராக்கி இல்லைன்னு கேள்வி நமக்கு வரும். அந்த கேள்வியை நம்ம ஏன் எழுப்ப தவறுறோம்னாக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் பார்வைகள் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள், ஓகே, அரசியல் சார்ந்த விருப்பு வெறுப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம கண்ணை கட்டிடுது. சோ என்ன பண்றோம், நம்ம இதை வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உங்க கருத்தியல் என் கருத்தியல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது நிறுவன மதிப்பு சரியா இருக்கா, இந்த நிறுவன மதிப்புல லாபம் பண்ண முடியுமா, நிறுவனத்தின் வளர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவன மதிப்புல வெளிப்படுகிறதா, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தெரியும். சோ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பொலிட்டிக்கலா யோசிச்சு வேண்டாம்னு சொல்றோம். நிறைய பேர் அப்படிதான், நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பொலிட்டிக்கல் திங்கிங் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த முதலீடுகளை தவிர்ப்பதற்கான காரணமா அமைஞ்சது. நான் அப்பவும் சொல்லிட்டே இருந்தேன், இந்த பொலிட்டிக்கல்லாம் ஓரமா வைங்க, நிறுவன மதிப்பு சார்ந்து இயங்குங்க, நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள்னு. கேட்க ரெடியா இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க அந்த வாய்ப்பையே. பல பேர் இந்த மிஸ் பண்ண வாய்ப்பை போய் மறுபடியும் உச்சத்துல போய் வாங்கியிருக்காங்கன்றதுதான் உண்மை. சோ பாட்டம்ல இருக்கும்போது வாங்கல, டாப்ல இருக்கும்போது வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு ஷேர் வந்து நிறுவன மதிப்பை இழந்து அந்த டாப்ல இருந்து கீழே வரும்போது ஃபண்டோட என்ஏவியும் குறையுது. அப்ப நீங்க லாபம் பண்ண வேண்டிய இடத்துல நஷ்டத்தை பண்ணிட்டு நிக்கிறீங்க. சோ ஒரு கருத்து உருவாக்கி அந்த கருத்தை சார்ந்த முதலீடு செய்வது என்பது எப்ப ஒர்க் அவுட் ஆகுனா அந்த கருத்துக்குள்ள உள்நோக்கங்களும் அரசியல்களும் வராத வரைக்கும் தான். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஆப்ஜெக்டிவா இருக்கணும், சப்ஜெக்டிவா இருக்கவே கூடாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி இன்வெஸ்டிங்ல நான் அனுபவித்தது என்னன்னா, நிறைய சப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்மளை திட்டுறது, இதோ நம்ம ஜனாதிபதி கிடையாது, நம்ம வந்து முழு ஓனர் கிடையாது, இவ்வளவு மற்றவங்க மாதிரி ஒரு சின்ன ஓனர். இந்த கம்பெனி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஓனர்ஷிப்ல இயங்குது, அவர் பேர்ல தான் இருக்கு ஓனர்ஷிப். பட் நிறைய வளர்ச்சி, நல்ல டிவிடெண்ட், இப்படி பல முக்கியமான அம்சங்களோடு தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகுது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு நிறுவன மதிப்பை நமக்கு சாதகமாக்கும் போது நாம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதுதான் என்னுடைய அடிப்படையான வாதம். பட் மார்க்கெட்டுடைய வாதம் என்னன்னா, இந்த 5 வருஷம் ஒன்றும் பண்ணலையே, இதை ஏன் போய் இவர் வாங்குறாருங்கிறதான். பட் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும், அதுதான் முதலீடு. This week, we have 4 very interesting webinars lined up, and we hope you can make it to the one that interests you the most. The first one at 10 a.m. is debt versus arbitrage, in which we will talk in detail about the two asset classes. At 11 a.m., we have strategies to save more, in which we will speak about various ways to effectively increase your savings and secure your financial future.
At 12, we have a webinar on India's capital cycle, which will talk in detail about the current capital cycle of India and the valuation of the markets. We have another very interesting webinar at 12, Setting a PMS Milestone, which will explore the strategic decisions that one needs to take to shape a successful PMS. We hope to see you all there.